ஹலோ ஹால், நான் தான் கணேஷ், ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோஸ்ட் ட்ரெண்டிங் அண்ட் வைரல் சுகர் கட் டயட் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து சுகர் கட் டயட்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டா சுகரை வந்து வித்ட்ரா பண்றது தான் சுகர் கட் டயட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம எடுத்துக்கிற நார்மல் டேபிள் சுகரோட அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிக்கணும். இல்லைனா வந்து அதுக்கு ஆல்டர்னேட் சோர்சஸா இருக்க நேச்சுரல் சோர்சஸ் லைக் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் மாறுறது தான் இந்த சுகர் கட் டயட்டோட அல்டிமேட் மோட்டோவே. இப்போ இந்த சுகர் வந்து நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மெட்டபாலிசம் இதை வந்து ஃபர்தரா போட்டிருக்கேன். அதை பாருங்க அந்த வீடியோவை. சுகரோட மெட்டபாலிசத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சுகரை வந்து ஏதோ ஒரு மூலியமா சாப்பிடுறோம். அது நம்மளோட மவுத்லேருந்து கட்டுக்கு மூவ் ஆகுது. மவுத்தில் வந்து சலவேரி அமிலேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் வந்து என்ன பண்ணும்னா பிரேக் பண்ணும். நம்ம சாப்பிட்ற சுகரை வந்து சுக்ரோஸ்னு சொல்லுவோம். அது எப்படி பிரேக் ஆகலாம்? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ்னு பிரேக் ஆகும். பிரேக் ஆன ப்ராடக்ட் வந்து இன்டெஸ்டைன் போகும். இன்டெஸ்டைன்ல வந்து குளுக்கோஸ் ரெசெப்டர்ஸ் இருக்கு. SGLT1 அண்ட் GLUT2 இந்த ரெண்டு ரெசெப்டர்ஸ். ஓகேவா? இந்த ரெசெப்டர்ஸ் மூலியமா வந்து குளுக்கோஸ் வந்து பிளட்டுக்குள்ள போயிடும். ஃப்ரக்டோஸ் வந்து இது மாதிரிலாம் தேவையில்லை. எந்த ஒரு ரியாக்ஷனுக்குள்ளேயும் போகாது. இது டேரக்டா போய் லிவர்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் டேரக்டா ஃபேட்டாகவும் அப்புறம் யூரிக் ஆசிடாகவும் மாறிடும். இப்போ பிளட்ல வந்து குளுக்கோஸோட லெவலை வந்து பான்கிரியாஸ் வந்து சென்ஸ் பண்ணி இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணும். அந்த இன்சுலின் வந்து எங்கெல்லாம் குளுக்கோஸ் ஸ்டோர் ஆகுதோ அங்கெல்லாம் போய் ஆட் பண்ணும். லிவர், ஃபேட் செல், மசில்ஸ்லாம் போய் ஆட் ஆகும். இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன குளுக்கோஸோட ஃபேட் வந்து என்னன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படிலாம் கிளைகோலைசிஸ்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அது மூலமா குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா மாறும். அந்த பைருவேட் வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஏடிபி தான் நமக்கு உடம்புல எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்டோரேஜ் எங்க போய் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா கிளைகோஜன் என்ற ப்ராடக்டா மாறிடுது. குளுக்கோஸ் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னா லிவர் அண்ட் மசில்ஸ்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் வந்து ஃபேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படின்னா குளுக்கோஸ் அசிட்டில் கோயவா மாறும். அந்த அசிட்டில் கோயே வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ட்ரைகிளிசரைட் ஃபார்மா ஸ்டோர் ஆயிருது உடம்புல. இனிஷியலா சொன்ன ஃப்ரக்டோஸை பத்தி, அந்த ஃப்ரக்டோஸ் வந்து அதான் லிவர் டைரக்டா போகும். இன்சுலின் ரெகுலேஷன்லாம் அது கட்டு கடங்காது. அங்க போய் ஃபேட்டாகவும் யூரிக் ஆசிடாகவும் கன்வெர்ட் ஆயிரும். அதனால நம்ம உடம்புல வந்து ஃபேட்டி லிவர், டிஸ்லிபிடிமியா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் டெவலப் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம அதிக லெவல்ல வந்து சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னன்னா ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. இன்சுலின் தான் ஒரு டோரோட கீ. செல்லு வந்து ஒரு டோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ போய் டோர்ல ஆட் ஆனா குளுக்கோஸ் வந்து ப்ராடக்ட். ஓகேவா? செல்லு கதவு, இன்சுலின் வந்து டோர் கீ, குளுக்கோஸ் வந்து அந்த ப்ராடக்ட். இன்சுலின் போய் செல்லில் ஆட் ஆச்சுன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகி குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிடும். ஸோ ஈஸியாக பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ அதிக லெவல் ஆஃப் குளுக்கோஸ் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா இன்சுலின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஃபேட்டிகிலிட்டி மாதிரி ஆயிரும். அதாவது என்னதான் இன்சுலின் இருந்தாலும் அது வந்து ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கொடுக்காது. ஸோ இன்சுலின் வந்து அதோட டோரான செல்லில் போய் ஆட் ஆகுது. ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ குளுக்கோஸோட லெவல் வந்து ஸ்டில் பிளட்ல வந்து அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து குளுக்கோஸ்னால ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ட்ரைகிளிசரைட் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து டோபமைன் ரிசெப்டர்ஸ் வந்து டீசென்சிடைஸ் பண்ணுது. அதான் சுகர் வந்து ஒரு பிளஷரபிள் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதிகமாக எடுத்துக்க என்ன ஆகும்னா டோபமைனோட லெவல் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும். ஸோ செக்ரீட் ஆகினதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபெட்டிகிலிட்டி மாதிரி ஆயிரும். ஓகேவா? அடுத்து வந்து ஹை இன்டேக் எடுத்துக்கிறதுனால நம்மளோட பிளட் வெசல்ஸில் டேமேஜ் வரலாம். ஏஜ் வந்து ஏஜிங் வந்து அதிகமாக ஆகலாம். முகத்தில் சுருக்கம் அதெல்லாம் வரலாம். அப்புறம் நியூரோபதி வர அதிக சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்கள் சுகர் கட் எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா இன்சுலினோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிடும். அப்புறம் வந்து செல்ஸ் அகைன் ஒழுங்கான ஃபங்க்ஷன் வந்து ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிரும். அப்புறம் செல் ரிசெப்டர்ஸ் எல்லாமே ஒழுங்காக திரும்ப ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த டோபமைன் ரிவார்ட் சிஸ்டம், அதான் பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம் வந்து திரும்ப நார்மலாக அதுவும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த சுகர் கட் டயட் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த ஒபிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீமேல்ஸாக இருந்தால் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த டயபெட்டிக் அண்ட் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த அத்திரோஸ்க்ளெரோட்டிக் ப்ராப்ளம் வேற ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஆர்டிகல் வந்து என்ன சொல்றாங்கன்னா சுகர் கட் டயட் வந்து பிரெயின் ஃபாக் ஆர் பிரெயின் ஃபட்டிக் வந்து குறைக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த வீடியோட மாரல் என்னன்னா உங்களுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி தெரிஞ்சிருக்கும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது மாதிரி தான் நீங்க சுகரை வந்து கண்ட்ரோலா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சுன்னா அது கூட பாய்சன் தான். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இன்ட்ரெஸ்டிங் மெடிக்கல் ஃபேக்ட்டுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.